ஏப்ரல் 4 தவக்காலம் 4ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனங்கள் 1 முதல் 2 வரை மற்றும் வசனங்கள் 25 முதல் 30 வரை. இயேசு கலிலேயாவில் நடமாடி வந்தார். யூதர்கள் அவரை கொல்ல வழி தேடிக் கொண்டிருந்ததால் அவர் யூதேயாவில் நடமாட விரும்பவில்லை. யூதர்களின் கூடார விழா அண்மையில் நிகழவிருந்தது. தம் சகோதரர்கள் திருவிழாவுக்கு போன பின் இயேசுவும் சென்றார். ஆனால் அவர் வெளிப்படையாக அன்றி மறைவாக சொன்னார். எருசலேம் நகரத்தவர் சிலர் இவரைத்தானே கொல்ல தேடினார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாய் பேசிக் கொண்டிருக்கிறாரே, யாரும் இவரிடம் எதுவும் சொல்லவில்லையே. ஒருவேளை இவரே மெஸ்ஸியா என்று தலைவர்கள் உண்மையாகவே உணர்ந்து கொண்டார்களோ? ஆனால் மெஸ்ஸியா எங்கிருந்து வருவார் என்பது யாருக்கும் தெரியாமல் இருக்கும் அல்லவா? அவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று பேசிக்கொண்டார்கள். ஆகவே கோவிலில் கற்பித்துக் கொண்டிருந்த போது இயேசு உரத்த குரலில், நான் யார், நான் எங்கிருந்து வந்தேன் என்பவை உங்களுக்கு தெரியும். ஆயினும் நானாக வரவில்லை. என்னை அனுப்பியவர் உண்மையானவர். அவரை உங்களுக்கு தெரியாது. எனக்கு அவரை தெரியும். நான் அவரிடமிருந்து வருகிறேன். என்னை அனுப்பியவரும் அவரே என்றார். இதை கேட்ட அவர்கள் இயேசுவை பிடிக்க முயன்றார்கள். எனினும் அவருடைய நேரம் இன்னும் வராததால் அவரை தொடவில்லை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு சாவுக்கு அஞ்சியவர் அல்ல. இருப்பினும் எப்படி சாகலாம் என தற்கொலை உணர்வுடன் வாழ்ந்தவரும் அல்ல. அதே வேளையில் எருசலேமில் அவர் ஒளிந்து திரியவும் இல்லை. தேவைப்பட்ட நேரங்களில் அவர் பேசினார், போதித்தார். எனவேதான் இவரைத்தானே கொல்ல தேடினார்கள். இதோ இங்கே இவர் வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கிறாரே என்றார்கள். இயேசுவைப் போல நாமும் அச்சமற்றவராய், அதே வேளையில் பாம்புகளைப் போல் முன்மதி கொண்டவர்களாய் பணியாற்ற வேண்டும். தேவையின்றி ஆபத்தான பணிகளில் ஈடுபட வேண்டியதில்லை. அதே வேளையில் நமது உயிரும் வாழ்வும் இறைவன் கையில் இருப்பதால் அச்சமின்றி தைரியமாக பணியாற்ற வேண்டும். நமக்கென இறைவன் குறித்த நேரம் வரும் வரையில் நம்மை யாரும் தொட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எங்கள் வாழ்வின் நிறைவும் செல்வமுமான இயேசுவே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கின்றோம். உம்மை போல நாங்களும் அச்சமின்றி தைரியத்துடன் நேர்மையுடன் எங்கள் பணிகளை ஆற்ற தூய ஆவியின் கொடைகளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்தருளும். உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமென்.